இந்த மதுரை சித்திரை திருவிழாவிலே பல்வேறு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்வுகின்றன. காரணம் என்னவென்றால் இந்த நிகழ்வினுடைய அடிப்படை முழுக்க விவசாயம் நன்கு நடைபெற வேண்டும், வயல்வெளிகளெல்லாம் பச்சை பசேல் என்று செழிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஐதீகத்தோடு நிகழ்கிறது. அதனால்தான் இன்றைக்கு பச்சை பட்டுடுத்தி கள்ளழகன் பச்சமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருடானே என்னும்படியாக இந்த அற்புதமான காட்சியை கண்டு ரசிக்கும்படியான அந்த வாய்ப்பு கிடைக்குமேயானால் அந்த அழகனோட ஆற்றிலே இறங்கி அவன் திருமேனி பட்ட அந்த தங்க குதிரையின் மீது மேனியிலே பட்ட அந்த வைகை நீர் நம்முடைய உடலிலே படும்படியாக இருக்குமேயானால் அந்த குளிர்ச்சியிலே நமக்கு வைகுந்தம் பரமபதம் கிடைக்கும் என்கின்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த பக்த கோடிகள் எல்லாம் தற்போது தங்கள் உள்ளத்திலே அந்த சமூக ரீதியாகவும் வைணவ ரீதியாகவும் ஆன்மீகமாகவும் நினைக்கக்கூடிய அந்த பக்த கோடிகள் அந்த அழகனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடனை பல்விதமாக செலுத்துகின்ற அந்த அரிய காட்சியைத்தான் நாம் இப்போது கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் திருப்பதியிலிருந்து தீர்த்தம் வரவழைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருந்ததாம். அதனாலே திருமலை நாயக்கனுடைய கனவிலே தோன்றிய அந்த பிரசன்ன வெங்கட சுவாமி தனக்காக அருகிலேயே ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதன்படியாக அமைந்ததுதான் பிரசன்ன வெங்கட கோயில் என்பது. அந்த பிரசன்ன வெங்கட சுவாமியினுடைய கோயிலில் இருந்துதான் தற்போது கள்ளழகனுக்கு அவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக திருமஞ்சனம் செய்வதற்காக தீர்த்தம் வரவழைக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு வரலாற்று செய்தி நாம் இந்த தருணத்திலே நினைவு கொள்ள வேண்டும்.